ஏன்னா நாங்க வீட்டிலே இருக்க மாட்டோம். காலையில் போயிட்டு நைட் வருவோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியல. வாசல் நல்லா தெளிச்சு கோலம் அதெல்லாம் சில டைம் செய்ய முடியாது போறதுனால வீட்டை காலி பண்ணேன். சரி, அந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி வந்தோம். அந்த வீட்டுல சொல்லக்கூடாது, ஹவுஸ் ஓனர் அம்மா நிறைய எடுத்துட்டாங்க. என்ன எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. வீட்டு சாவி அவங்கள்ட்ட தான் கொடுத்துட்டு போவேன். கல்யாணத்துக்கு கொடுத்த பொருள் எல்லாம் எவ்வளவோ அது நஷ்டம் ஆயிடுச்சு தெரியல. அப்ப இன்னொரு வீட்டுல இருந்து பெட்டி படிக்க எல்லாம் தூக்கிட்டு இன்னொரு வீட்டுல வந்தேன். அந்த வீட்டுல ஒரு பெரிய அசம்பாவிதம், அது வெளியவே சொல்ல முடியாது. அந்த மாதிரி அசம்பாவிதம் அழுதுட்டே அப்புறம் ஒவ்வொரு வீடா இப்ப 4வது வீடு 5வது வீடு அப்படி போயிட்டு இருந்தோம். சரி, எப்படியாவது ஒரு இடம் வாங்கலாம். நாங்களும் எத்தனையோ வீடு தேடிட்டு இருந்தோம். ஆனா கையில எனக்கு 10 ரூபாய் காசு கூட இல்லை. அப்ப என்னன்னா சரி பாக்கலான்ட்டு இவர்கிட்ட போய் எங்க மாமா இங்க வந்திருக்காரு, அவர் வந்திருக்காரு. உண்மையிலே என்னன்னா நான் 1 ரூபாய் கூட கொடுக்கல. எங்க வீட்டுக்காரர் பேசினாரு. அவரை நான் டியூட்டிக்கு போயிட்டேன். அவர் போய் இந்த இடத்த பத்தி பேசுறாங்க, நீங்க போய் கூட இருங்கன்னா அவருமே கூட இல்லை. கடைசியில ஒரு புரோக்கரும் எங்க மாமாவும் போய் எங்கள்கிட்ட காசே இல்லாம நீ பேசாம கம்மி இருக்கேதான் சுத்திட்டு இருக்கேன்னு அவர் தான் 10,000 ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்தது. 10,000 இந்த வீட்டு நாங்க இந்த வீடு இது பண்ணல வந்திருக்காரு, வெளியே உட்காந்துருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் 10,000 கொடுத்தாரு. அது கொடுத்து முடிச்சுட்டு சரி எப்படியாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சார் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலையா இருந்தது. எனக்கு உடனே 5 lakhs வேணும்னு ஒரு 2-3 daysல கேட்டாரு. அப்ப என்னடா எல்லாருமே சேர்ந்து நல்ல கொஞ்ச நேரத்தில் வீடு சிரிப்போமாக நீங்களும் 10 ஆண்டு 100 ஆண்டு அடுத்தது எங்க அத்தை மாமா இல்ல, எங்க மாமனார் மாமியார் இல்லைன்ற ஃபீலிங்ஸ் எங்க ஜெகன் மாமாவும் எங்க அத்தையும் தான் என்ன ஃபீல் பண்ணி வச்சாங்க. அவங்க தான் எங்க அத்தை தான் வாங்கத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஜெகன் மாமாவும் எங்க அத்தையும் கூட இருக்கிறது மாமனார் மாமியார் கூட இருக்க மாதிரியே இருக்கு. அவங்க தம்பிலாம் அங்க ஃபாரின்ல இருந்தாலும் அப்பப்ப ஸ்டாம அவங்க ஃபேமிலியில என் கூட இருந்து அந்த கஷ்டத்தெல்லாம் எனக்கு தெரியாம பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் நான் இந்த சமயத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்பொழுது வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போறோம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி இந்த புதிய ஆண்டுக்குள்ள அவங்க புதிய தம்பதிகளாக நம்ம வைக்க போறோம். நான் 2 வீக்கெல்லாம் போட்டுட்டு வருவாங்கன்னு பார்த்தேன்.